Hi students, greetings from Success Education Academy, 12th Physics, Unit 4. Hello, long answer question, 14th question. Show mathematically that the rotation of a coil in a magnetic field over one rotation induces an alternating EMF of one cycle. அதாவது இது ஒரு காயில் மேக்னெட்டிக் ஃபீல்டில் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் அந்த காயிலை நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு ரெக்டாங்குலர் காயில், அதை சுற்றி வைண்டிங் இருக்குது. இந்த ரெக்டாங்குலர் காயில் ஒரு ரொட்டேஷன் பண்ணுது அந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதான் ரொட்டேஷனை இது இந்த ஆன்டி கிளாக் வைஸில் இந்த மாதிரி டைரக்ஷனில் இது வந்துட்டு இருக்கு, இது இந்த மாதிரி டைரக்ஷனில் மேலே போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ரொட்டேஷன் நடக்கும்போது, ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் நடக்கும்போது ஆல்டர்னேட்டிவ் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதுதான் நமக்கு சினாரியோ. சரிங்களா? இப்போ கன்சிடர் ரெக்டாங்குலர் காயில் ஆஃப் n turns kept in a uniform magnetic field B. Bங்கிற ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு n turns வைண்ட் பண்ண ஒரு ரெக்டாங்குலர் காயிலை நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த ரெக்டாங்குலர் காயிலை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் தான் உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் உள்ள 4 ஃபிங்கர்ஸ். சரிங்களா? அந்த லெஃப்ட் ஹேண்டில் உள்ள 4 ஃபிங்கர்ஸை உங்கள் ரைட் ஹேண்டில் உங்கள் மொபைல் வச்சு அந்த ஃபிங்கர்ஸ்க்கு நேராக ஃபிங்கர்ஸில் வந்து உங்கள் ஸ்க்ரீன் டச் ஆகிற மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ உங்கள் மொபைல் தான் என்னென்னா ரெக்டாங்குலர் காயில், அந்த ரெக்டாங்குலர் காயிலை சுற்றி வைண்டிங் இருக்குது. புரியுதுங்களா? உங்கள் மொபைலை ஸ்ட்ரைட்டாக, அதாவது நேராக வச்சு சரிக்க வேண்டாம், நம்ம வந்து இதனை போர்ட்ரேட் மோடில் வச்சு நீங்கள் அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிங்க அப்படின்னா வந்து என்ன பண்ணுவோம், உங்கள் ஃபிங்கர்ஸ் வந்து ஃபிங்கர்ஸ் தான் இதில் வந்து உங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு, உங்கள் கை ஃபிங்கர்ஸ் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அந்த ரெக்டாங்குலர் காயிலுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது. கம்ப்ளீட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபீல்டு உங்கள் மொபைல் வழியாக, அதாவது மொபைலுங்கிறது உங்கள் ஃபிங்கர்ஸுங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, உங்கள் மொபைலுங்கிறது ரெக்டாங்குலர் காயில். நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் எல்லாமே என்னது கம்ப்ளீட் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸும் அந்த ரெக்டாங்குலர் காயிலுக்குள்ளே பாஸ் ஆகுது. நமக்கு இங்கே விசிபிளாக இருக்கிறது ஒன்லி சைட் வியூ. சைட் வியூ அப்படின்னா இப்போ ஸ்க்ரீன் இங்கே பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நமக்கு இந்த சைடில் இருக்க தெரிகிறது, இந்த சைடு ஒரு வந்து பவர் பட்டன், அப்புறம் வந்து வால்யூம் பட்டன், அதெல்லாம் வந்து இந்த சைடில் தெரியும். சரிங்களா? அந்த மாதிரி தான், அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் அதை வச்சுக்கோங்க, வச்சு ஃபீல் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்போ இந்த ரெக்டாங்குலர் காயிலுங்கிறது எப்படி இருக்குது? ஸோ இங்கே இந்த மாதிரி பெருசாக இருக்குது, நமக்கு தெரிகிறது ஒரு சைடு தான் தெரியுது. அதை தான் நான் சொல்ல வந்தேன் எவ்வளோ நேரம். ஸோ கன்சிடர் ரெக்டாங்குலர் காயில் ஆஃப் n turns kept in a uniform magnetic field B. இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு பியில் n turns வைண்ட் பண்ண ஒரு ரெக்டாங்குலர் காயில நம்ம இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் காயில் இருக்குது, அந்த ரெக்டாங்குலர் காயில அதில் வச்சிருக்கோம். The coil rotates in anti-clockwise direction with an angular velocity omega, angular velocity omega about an axis perpendicular to the field. இந்த காயில் என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது. எப்படி ரொட்டேட் ஆகுது? ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இங்கே இருந்தது, இப்போ இதே மாதிரி ரொட்டேட் ஆகுது. இப்போ உங்கள் மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீன் அப்படியே இருக்கட்டு, உங்கள் மொபைலை வந்து அப்படியே அந்த ஸ்க்ரீன் அப்படியே கீழே தரப்பக்கம் பார்த்து அப்படியே கொண்டு வாங்க. சரிங்களா? ஃப்ளோர் பார்த்து அப்படியே கீழே கமத்துங்க. அப்போ என்ன ஆகும், இப்போ வந்து 90 டிகிரியில் அப்படி அந்த ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் அந்த காயில் வந்து அப்படியே ரொட்டேட் ஆகுது. At time t equal to 0, the plane of the coil is perpendicular to the field. The plane of time t equal to 0, இதுதான் t equal to 0ல டைம் t equal to 0 இருக்கும்போது இந்த plane of the coil உங்க டிஸ்பிளே தான் plane of the coil is perpendicular to the, உங்க ஃபிங்கர்ஸ்க்கு perpendicular இருக்கு, perpendicular to the field and the flux linked with the coil has its maximum value. அந்த மாதிரி இருக்கும்போது மட்டும்தான் என்ன ஆகும், ஃப்ளக்ஸ் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து ஃபுல்லாக உங்கள் மொபைலில் எவ்வளோ தூரம் அந்த ரெக்டாங்குலர் காயிலில் எவ்வளோ தூரம் பட முடியுமோ அவ்வளோ தூரம் படும். இப்போ அதே உங்கள் மொபைல் வந்து பேரலாக இப்படி கமத்தி வச்சு பாருங்க, சார்ஜிங் பாயிண்ட் வந்து உங்கள் ஃபிங்கர் பக்கத்தில் வச்சு பாருங்க. அப்போ என்ன ஆகும், ஃப்ளக்ஸ் வந்து எல்லா ஃபிங்கர்ஸும் அதில் படுமா? படாது. பட் டிஸ்பிளே வச்சு பார்க்கும்போது எல்லா ஃபிங்கர்ஸும் அதில் படும். அதனால தான் இதை மேக்ஸிமம் எடுக்கிறோம். அப்போ psi m equal to b வெக்டார், அதாவது பிங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஏங்கிறது உங்கள் மொபைலோட ஏரியா, விச் மீன்ஸ் ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஏரியா. இப்போ psi m equal to b into a. psi m equal to b into a. bங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, இது psi m அப்படின்னா வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மேக்ஸிமம், அதுதான் psi m அப்படின்னு எடுத்துருக்கோம். இது bங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஏங்கிறது ஏரியா. psi m equal to b into ஏரியா. இப்போ இதுதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மேக்ஸிமம் அப்படின்னு இருக்கு, psi m அப்படின்னு இருக்கும். இப்போ இதை டில்ட் ஆகும்போது இந்த psi mங்கிறது 2 காம்பனெண்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. அதாவது மேக்ஸிமம் psi m equal to எப்படி ஆகுதுன்னா pi m cos omega t, அது தீட்டா ஆங்கிள் ஒமேகா, அதாவது இந்த தீட்டாவோட வேல்யூ என்னது, ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா டிங்கிற ஆங்கிள்லாம் இது வந்து கொஞ்சம் சாஞ்சிருக்கு. அப்போ அதை எப்படி எடுக்கணும்னா காஸ் தீட்டாவுக்கு பதிலாக ஒமேகா டி, காஸ் ஒமேகா டி ப்ளஸ் பை எம் சைன் ஒமேகா டி இப்படிங்கிற 2 காம்பனெண்ட்டாக ஸ்ப்ளிட் ஆகுது. சைன் ஒமேகா டிங்கிறது வெர்டிக்கல் காம்பனெண்ட், காஸ் ஒமேகா டிங்கிறது ஹாரிசான்டல் காம்பனெண்ட். இப்போ இது அப்படியே சாஞ்சு இந்த மாதிரி ஃபீல்டுக்கு வந்துட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு மேலே அந்த ரெக்டாங்குலர் காயில் அப்படியே உட்காந்துட்டு, அப்போ இந்த காஸ் ஒமேகா டி மட்டும் தான் என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும்.
இந்த sin omega t அப்படிங்கிறது எப்படி இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலலா இருக்கும். சின்ஸ் இது sin omega t பேரலலா இருக்கனால பையம், அதாவது இந்த பையம் sin omega t பேரலலா இருக்கனால இது வந்து இட் ஹேஸ் நோ ரோல், இதுக்கு வந்து எந்த ரோலுமே இல்லை, நோ ரோல். சரிங்களா, இதை நம்ம அப்படியே நெக்லெக்ட் பண்ணிடலாம் இந்த பார்ட்டை. we have to consider only this part πm sin omega cos omega t, இந்த பார்ட் மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ நம்ம இது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் கால்குலேட் பண்ணோம்னா, அதாவது இதுக்கு கால்குலேட் பண்ணோம்னா n, இதில் n psi b யோட வேல்யூ எப்படி இருக்கும்னா psi b equal to n number of magnetic and the turns into n number of n turns into இந்த காம்போனன்ட் psi m pi m cos omega t, pi m cos omega t. ஸோ இனி வந்து EMF கால்குலேட் பண்ணுவோம். EMF எப்படி கால்குலேட் பண்ணுவோம், epsilon equal to minus d by dt into n psi b, epsilon equal to minus d by dt into n pi b. இப்போ இந்த pi b க்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுவோம். அப்போ minus d by dt into n pi m cos omega t. இதில் இந்த n pi mங்கிறது கான்ஸ்டன்ட், ஸோ அதனால் நான் வெளியே எடுத்துறேன். அதை வெளியே எடுத்துட்டேன்னா அப்போ மைனஸ் n pi m into d by derivative of cos omega t. cos omega t டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா மைனஸ் n pi m into மைனஸ் sin omega t, அதாவது cos theta டிஃப்ரென்ஷியேஷன் வந்து மைனஸ் sin theta, இங்கே நான் மைனஸ் sin omega t போடணும். அப்புறம் இன்னர் ஃபங்க்ஷன் omega t டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், ஒமேகா வரும். ஏன்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ மைனஸ் sin omega t into omega. இப்போ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். அப்போ அடுத்த லைனில் இது எப்படி சேஞ்ச் ஆகும்னா n மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மேக்ஸிமம் இன்ட்டு sin omega t into omega, sin omega t into omega அப்படிங்கிற மாதிரி வரும். அதாவது புரியுதுங்களா, என்னங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸு, பையம்ங்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மேக்ஸிமம் இன்ட்டு sin omega t into omega அப்படின்னு வந்தாச்சு. இப்போ இந்த காயில் வந்து 90 டிகிரி ரொட்டேட் ஆகுது. இந்த காயில் வந்து 90 டிகிரி ரொட்டேட் ஆனால் இந்த மாதிரி வந்துடுது. இந்த மாதிரி வரும்போது இதனால இந்த யூஸ்வலில் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இப்போ இது வந்து எப்படி இருக்குது, இதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது இல்லையா. அப்போ இந்த இனிஷியல் sin omega t யோட வேல்யூ என்ன ஆயிரும்னா sin omega t equal to 1 ஆயிரும். சரிங்களா, இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ ஆயிரும், sin 90 ஆயிரும். sin 90 யோட வேல்யூ என்னது, sin 90 equal to 1. அப்போ இந்த பார்ட் எப்படி சேஞ்ச் ஆகும்னா இது என்ன, இப்போ மேக்ஸிமம் இந்த மாதிரி இருக்கும்போது தான், அதாவது இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு மேக்ஸிமம் EMF இன்டியூஸ் ஆகும். அப்போ psi m மேக்ஸிமம் எப்சிலான் m, அதான் என்னன்னா மேக்ஸிமம் EMF. இதில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் இப்படிலாம் கால்குலேட் பண்ணால் மேக்ஸிமம் EMF இன்டியூஸ் ஆகலை. இங்கே எப்படி சரிஞ்சு இருக்கும்போது மட்டும்தான், அதான் இந்த 90 டிகிரியில் இருக்கும்போது மட்டும்தான் மேக்ஸிமம் EMF இன்டியூஸ் ஆகுது. அப்போ m equal to இது என்ன ஆகும், n psi b sin omega t க்கு 1 போட்டாச்சுன்னா நமக்கு இது எப்படி சேஞ்ச் ஆகும், n மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மேக்ஸிமம் இன்டூ ஒமேகா அப்படின்னு சேஞ்ச் ஆகும். சரிங்களா, இந்த சைஎம்க்கு பதிலாக என்ன போடலாம்னா b இன்டூ ஏரியா. அப்போ இன்டியூஸ்ட் EMF மேக்ஸிமம் ஈக்குவல் டு n இன்டூ மேக்னெட்டிக் ஃபீல்டு b இன்டூ ஏரியா இன்டூ ஒமேகா, NBA ஒமேகா. Therefore the value of induced EMF at that instant. இப்போ EMF ஓட இன்டியூஸ் EMF ஓட வேல்யூ எப்படி இருக்கும்னா, இப்போ இதை பாருங்க, இது வந்து என்னது, EMF ஓட வேல்யூ எப்படி இருக்கு, n psi m ஒமேகா எப்படி இருக்கா, அதாவது n psi m ஒமேகா. நான் அதுக்கு பதிலாக EM போடலாமா, அப்போ EM இது வந்து எப்படி சேஞ்ச் ஆகும்னா EMF equal to maximum induced EMF into sin omega t, sin omega t. புரியுதுங்களா எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னு. இது மேக்ஸிமம் இன்டியூஸ் EMF நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். அது எப்படி இருக்கு, NBA ஒமேகான்னு இருக்கு. நம்ம இந்த லைனை ரிப்ளேஸ் பண்ண எப்படி பண்ணலாம், n psi mக்கு பதிலாக b போடலாமா, BA போடலாமா, BAன்ட்டு நான் ஒமேகா ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன். ரிமைன் என்னது sin omega tன்னு இருக்கு, sin omega t. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த வேல்யூ NBA ஒமேகாவை இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். NBA ஒமேகாவுக்கு பதிலாக என்ன இருக்கு, மேக்ஸிமம் EMF, அந்த மேக்ஸிமம் EMF இதில் சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, ஸோ அதுதான் இந்த ஈக்குவேஷன். அப்போ இன்டியூஸ் EMF equal to மேக்ஸிமம் இன்டியூஸ் EMF into sin omega t. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இன்டியூஸ் ஆகக்கூடிய EMF வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். எப்படின்னா இந்த சைன் ஃபங்க்ஷன், இந்த ஆங்கிள் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்போது, இந்த ஆங்கிள் 90ல் இருக்கும்போது ஒரு வேல்யூ இருக்கும், 180ல் இருக்கும்போது ஒரு வேல்யூ இருக்குது, 270ல் இருக்கும்போது ஒரு வேல்யூ இருக்குது, 360ல் இருக்கும்போது ஒரு வேல்யூ இருக்குது, 0ல் இருக்கும்போது ஒரு வேல்யூ இருக்குது.
ஸோ அதை தான் இந்த ரெப்ரஸன்டேஷனில் காட்டியிருப்பாங்க. அதாவது என்னன்னா ஒமேகா டி ஈக்குவல் டு 0 இருக்கும்போது என்ன ஆயிரும், sin 0, அதில் எதுவுமே இருக்காது. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது இப்போ 0ல் இருந்துன்னா ஒன்றுமே இருக்காது, பேரலாக இருக்கும். இந்த சையம் நம்ம இந்த காம்பனண்ட் தானே எடுத்திருக்கோம், இந்த காம்பனண்ட் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இந்த காம்பனண்ட் 0 இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும், 90 இருந்ததுன்னா மேக்ஸிமமாக இருக்கும், 180 இருந்ததுன்னா அகைன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் எந்த யூஸும் கிடையாது. 270 இருந்ததுன்னா இந்த மாதிரி இருக்கும், பெர்பெண்டிகுலராக இருக்கும் பட் ஆப்போசிட் டைரக்ஷன். அகைன் 360 இருந்ததுன்னா இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ அதை தான் இதில் இப்படி இந்த டயக்ராமில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஒமேகா டி ஈக்குவல் டு 0 வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குது ஃபஸ்ட்டு. ஸோ இப்படி இருக்குது. அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் சேஞ்ச் ஆகிருக்கு, π/2 90 டிகிரி. அடுத்து அகெயின் பை ரிவர்ஸில் சேஞ்ச் ஆகிருக்கு. அடுத்து 270. இதுக்கும் என்ன பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க் பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இது ஆப்போசிட்டில் இருக்குது. அடுத்து 2π 360 திருப்பி அந்த மாதிரி வந்துருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் தான் வந்து என்ன வரும், மேக்ஸிமம் வேல்யூ. இது மேக்ஸிமம் வேல்யூ, இதுவும் மேக்ஸிமம் வேல்யூ, பட் ஆப்போசிட் சைனாக இருக்குது. இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிறது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து சைனூசாய்டல் இஎம்எஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இஎம்எஃப் வந்து வேரி ஆகிட்டு தான் இருக்கிறதுனால சைனூசாய்டல் இஎம்எஃப் இல்லைனா ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி அது ரொட்டேட் ஆகும்போது ஆல்டர்னேட் இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.